விஜய் உங்களுக்கு போட்டின்னு ஒத்துக்கிறீங்க. எங்களுக்கு போட்டி இல்ல. நீங்க திருமாவளவன் போட்டி, அதான் திருமாவளவன் போட்டி தானே. ஒரு திருமாவளவன் என்னையே சேர்த்திருக்கீங்க. நான் திருமாவளவன் கட்சி திமுகவா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், இல்ல எல்லா கட்சியிலும் விஜயே கார்னர் பண்றீங்க. விஜய் வரனால உங்களுக்கு பயம். பயம் ஒத்துக்காங்க. ஆமா சார், நீங்க காப்பாத்துங்க சார். விஜய் நீங்க இருக்கீங்களா? அப்ப உங்களை ஜெயிக்க முடியுமா? நாங்க எப்பேற்பட்ட ஆளு நீங்க இவ்வளவு மீடியாக்கள் உட்காந்து தூக்கி விடுறீங்க. அது சரி சார், அவர் ஏன் வெளியே வர மாட்டேங்கிறாரு? ஏன் வெளியே வர மாட்டேங்கிறாரு? ஏன் வெளியே எங்க வெளியே வரலாம்னு சொல்றீங்க? எங்க வெளியே வரலாம் நீங்க சொல்றீங்க? பரந்தூர் விமான நிலையத்துக்கு போயிருக்காரு. வேங்க வயல் பிரச்சனைக்கு போகணும்னு திமுக பயந்து உடனே ஒரு அறிக்கை விட்டாரு. உடனே ஒரு அறிக்கை விட்டாரு. உடனே ஒரு அறிக்கை வேலை அறிக்கை எங்க இருந்து விட்டாரு? எங்க இருந்து விட்டாரு? வேங்கை வயல்ல போற மக்களை போய் சந்திக்கிறேன்னு சொன்ன வயலை பத்தி இன்னைக்கு வரல. வேங்க வயலுக்கு ஒரு போனாரா? வேங்க வயல்ல தப்பு மக்களை சந்திக்கிறேன்னு சொன்ன உடனே நீங்க அறிக்கை விடுறீங்க. போனாரா? குற்றம் செஞ்சவங்க குற்றவாளி நீங்க சொல்றீங்க. நான் அறிக்கை விடுவோம். நீங்க தான் பயம் தானே உங்களுக்கு? மிகப்பெரிய புண்ணாக்கு கட்சி. 1.5 கோடி பேர் தொண்டர்கள் பயந்துகிட்டாங்க போறீங்க. திமுக தான் ஒண்ணும் இல்லையா, ஓட்டாண்டி கட்சி. ஒரு ஆள் இல்லாத கட்சி. ஆளு 50 ஒருத்தன் இல்லாத கட்சி. 1.5 கோடி தொண்டர் வச்சுக்கிட்ட உனக்கு போறதுக்கு யோகியதை இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கு? போறேன்னு சொன்ன உடனே நீங்க தான் அறிக்கை விடுறீங்க. பயம் மிரட்டினாங்க, பயந்துட்டு ஓடிக்கிட்டு இல்ல. அப்புறம் நீ என்னத்துக்கு தலைவன்? ஒண்ணுமே இல்லாத ஆளை கட்டு தொடர் அடிக்கிட்டு ஓடுற ஆள் நீ தலைவனா? நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. உங்களுக்கே தெரியுது, அவருக்கு தெரியலையா? வேங்க வயலுக்கு போனாரு. வேங்க வயலை பத்தி கண்ணில் விட்டு கதறி அழுதுட்டாரு. அதுலதான் கடலை அப்படியே பொங்குச்சு போனதாரவன். அப்புறம் வேங்க வயலுக்கு போனாரு. போல சார் கூட்டு போங்களேன். ஒரு நாளாவது வெளியில வந்து ஜனங்களை பார்க்க சொல்லுங்களேன் சார். திருப்பி வரல விடுறீங்க. பரந்தூர் போராட்டம் நடத்துறாரு. வேற என்ன நடத்துறாரு சொல்லுங்க.